நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. பிக் பாஸ் சீசன் 10 உடைய அப்டேட்டு. அத பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசலாம் அப்டின்ட்டு. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். பிக் பாஸ் 10 நம்ம எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்றது தான். அக்டோபர்ல ஆரம்பிக்கும். அ பொங்கலு, தீபாவளி எல்லாத்தையும் முடிச்சு தான் நம்மள வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த மாரி விஷயங்கள் தான் பிக் பாஸ் பொதுவா நடக்கும். கொரோனாவுக்கு அப்புறம் இந்த டைம் வந்துருச்சு. கொரோனாவுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சுருவாங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படி முடிக்கிற மாரி தான் இருந்தது. கொரோனாவுக்கு பிறகு தான் வந்து இந்த மாரி வந்து பொங்கலு, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தின்னு எதையுமே விட்டு வைக்காத அளவுக்கு வந்து மாத்துனாங்க. ஆனா, இந்த சீசன் 10 வந்து என்ன சொல்றாங்கன்னா, செப்டம்பர் 6 வந்துரும் அப்படின்ற மாரி பிரபல சேனல்கள், பெரிய பெரிய சேனல்களே இத வந்து சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி வந்து அவங்க கசிய விட்டுருக்காங்கன்னும் பொழுது, மத்த எல்லாருமே இந்த விஷயங்கள சொல்றாங்கன்னும் போது, செப்டம்பர் 6லே கூட இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, அப்படி பண்ணாங்கன்னா, செப்டம்பர் 6, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கூட கிடையாது. அ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் தான். ஸோ 3 மாசம்னா டிசம்பர்ல ஒரு 10 நாள் வரும்னு நெனைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஆனா என்ன மேட்டர்ன்னா, எப்படியா இருந்தாலும் இத வந்து அ அக்டோபருக்கு மாறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனால் செப்டம்பர் 6ல தான் தொடங்கப் போகுது அப்படின்றத நியூஸ வந்து கசிய விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு வந்து அது நம்பத்தகுந்த விஷயம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆனால் இந்த காமன் மேன் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த காமன் மேன் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொதப்பல்கள், நெறைய விமர்சனங்கள பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கூட சமீபத்தில விஜய் சேதுபதியோட ஒரு ஃபோட்டோ ஒண்ணு பார்த்தேன். வேற லெவல்ல இருக்காரு அவரு ஆக்சுவலா. பயங்கர ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தி, உடம்பெல்லாம் குறைச்சு, வேற லெவல்ல அந்த ஃபோட்டோ இருந்தது. இந்த 10வது சீசனும் அவரு தான் வந்து செய்ய போறதாக தகவல். ஆனா, அதே நேரத்தில போன வாட்டி வந்து எந்த மாரி திவாகர் மாதிரியான ஆட்கள்லாம் இட்டு வந்து, "பாருங்க, நீங்கலாம் வந்து" அம் அதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 10, 20 எபிசோடுக்கு கவன ஈர்ப்புக்காக இந்த மாரி யாராவது வந்து குண்டக மண்டகிற ஆட்களே கூட்டு வந்து தான் நம்மள வந்து இந்த வாட்டி வந்து வச்சு செய்வாங்கன்றது எனக்கு தெரியுது. காரணம் என்னன்னா, இவங்க காமன் மேன் அப்படின்ற சொல்ற விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தில வந்து இதுவரை வந்து ஒரு அத பத்தின எந்த தகவல்களுமே இல்ல. அதில கலந்துக்கிட்ட நெறைய ஆட்கள் கிட்ட இருந்து கூட வந்து எந்த தகவலுமே வரல. அது அந்த விஷயங்கள் வரலன்றதுமே ஓரளவுக்கு பேசிக்குவாங்கல்ல. அப்ப சேனல் சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் கசியும்ல. அது எப்போ ஒளிபரப்ப போறாங்க? இல்ல அதன் மூலமா ஆட்கள எடுத்து தானே இதுக்கு எடுத்துட்டு வந்து போறோன்ட்டு தானே அவங்க வந்து காமன் மேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது எப்படி இது வந்து சொதப்பலாகுது? ஏற்கனவே வந்து 20, 25 20 பேர்கிட்டன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அந்த 20 பேருக்கு வந்து மிகப்பெரிய போட்டி நிலவும் எப்பயுமே. ஏன்னா நம்ம நெனைக்கிறோம், என்ன இது வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி அப்படிதான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பிரஷர், நிறைய என்ன சொல்றது? ம் சிபாரிசுகள் இதன் மூலமா தான் வந்து செலக்ஷன்லாம் வந்து இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது. காமன் மேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது 2, 3 அப்படி இருப்பாங்க ஆக்சுவலா. நம்ம ஊர்ல வந்து எல்லாமே வந்து விளம்பரத்திற்காகவும், அவங்க மூலமாக ஏதாவது ஒரு விஷயம் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இத்தனை நாள் வரை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த காமன் மேன்றதுல எப்படி வந்து சாதாரண ஆட்கள் எப்படி வந்துருவாங்க, வரணுமே அப்படின்னு நம்ம ஆர்வமா இருக்கும்போது, அதுக்கு வந்து நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. அத பத்தின எந்த டீட்டெயிலும் இல்ல. ஆனால் செப்டம்பர் 6 நாங்க வந்து உள்ளார அ ஐ மீன் சீசன் 10 வந்து வரப்போகுது அப்படின்ற பேச்சுக்களும் அடிபடுகின்றது. எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்டிமேட் வந்து இந்த சீசன் 9 முடிஞ்சதுமே வந்து அல்டிமேட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்பதான் "ஏம்பா இப்ப தானப்பா முடிஞ்சது. அதுக்குள்ளே வந்து அல்டிமேட்டுன்னும்போது, பிப்ரவரி, மார்ச்லயே வந்துரும். மார்ச்ல எப்படியா இருந்தாலும் அல்டிமேட் தொடங்கிடும்ன்ற மாரி ஒரு தகவல் அப்ப கசிவிட்டப்பட்டது. இப்போ வந்து யோசிச்சு பாருங்க. மார்ச், ஏப்ரல் 2 ஏப்ரல் அதான் மார்ச், ஏப்ரல்ல அல்டிமேட் முடிச்சுருவாங்க. 90 நாள், 60 நாள், 70 நாள், 75 நாள்ல முடிச்சுருவாங்க அல்டிமேட்டுன்ற மாரி. இந்த 2026ல வர அல்டிமேட்டு முன்னாடியே பேசப்பட்டது. ஆனா, அது வந்து பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ, செப்டம்பர்லயே வந்து இத எடுத்துட்டு வந்துட்டு, அதன் பிறகு வந்து அல்டிமேட்டுக்கு வந்து ஒரு திரும்ப பிப்ரவரி இல்ல மார்ச்ல திரும்ப அல்டிமேட்ட ஆரம்பிக்கிறதுக்காக இத முன்னாடியே எடுத்துட்டு வராங்களா? இல்ல இந்த செட்டெல்லாம் உடைச்சு தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத பண்றதுக்கும், ஆட்கள செலக்ட் பண்ணி ஒரு பெரிய டீம ஃபார்ம் பண்றதுக்குமான விஷயங்களுக்கு வந்து அல்டிமேட்டுக்கு வந்து டைம் வேணுன்றதுக்காக, இது கொஞ்சம் முன்னாடியே பண்ணி, அதன் பிறகு அதுக்கு அல்டிமேட்டுக்காக அவங்க வந்து இந்த விஷயத்த பண்றாங்களா? அப்படின்ற மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் நெறையவே இருக்கு. பட் ஆட்கள் தேர்வு,
அதில நிறைய சொதப்பல்கள் இருக்கு. மிக முக்கியமாக சில பெயர்கள்லாம் கேள்விப்படும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு. ஆனா, எப்பயுமே வந்து என்னன்னா, இந்த மாரியான நெறைய விஷயத்த வந்து செய்திகள வந்து கசிவிடுவாங்க. அத பத்தி இவங்களா, அவங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு 2, 3 பேர இறக்குவாங்க. அதில மாற்று கருத்து இல்ல. சில நேரத்தில திவாகர்லாம் வரமாட்டாங்க. ஏதோ லுலுலாய் சொல்றாங்கன்னு பார்த்தா, கடைசில அவரெல்லாம் இறக்கி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போன வாட்டி. அந்த மாரியான அதிர்ச்சி இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா காமன் மேன்லேருந்து இவ்வளோ அப்ளிகேஷன் வந்து அதுலேருந்து செலக்ட் பண்ணியிருந்தாலே ஒரு 4 பேர் வரும்போது ஓகே. ஒரு காமனா ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. எப்படியா இருந்தாலும் பிரபலமான ஆளுக தான் இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் குடுக்க போறாங்க. என்ன ஃபைனல். அப்படி குடுத்தா தான் அவங்க கூப்பிடுற நிகழ்ச்சிகளுக்கு டக்கு டக்குன்னு அவங்க வருவாங்க, போவாங்க. அதனால அப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஸோ, காமன் மேன்லயே வந்து ஆட்கள இன்னும் எடுக்கல. அது குறித்தான எந்த ஒரு விஷயம் வராத டைம்ல, செப்டம்பர் 6லயே நாங்க களமிறங்குறோம் அப்படின்னு சொல்றதும், இப்படி ஒரு விஷயம் அடிபட்டுட்டு இருக்கிறது அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. வேற என்ன? சரி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ, ஒரு விஷயத்தோட அவங்க வந்து பேசலாம் அப்படின்றதுக்கும், இந்த வீடியோவ நான் பண்ணேன். அடுத்த வீடியோல இன்னும் சிறப்பா வேற சில விஷயங்களையும் பேசலான்னு இருக்கேன். ஸோ, வழக்கம் போல உங்களுடைய ஆதரவுகள குடுங்க. வாய்ஸ் ஓவருங்க நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. அவங்க நெறைய வேலைப்பளு காரணமாக இந்த வீடியோல வரல. இன்னொரு டைம்ல அவங்க பிஸியா இருக்கிறாங்க அவங்க. ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பிக் பாஸ் சீசன் 10 அப்டேட்ட குடுத்தாச்சு. உங்களுக்கு இத பத்தின விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நாமளும் கேட்டுக்குவோம். வேற என்ன? இது குறித்தான உங்கள் கருத்துக்கள பெருமிதங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.